சொல்றாங்க அது எல்லாமே திருடுதான் அவங்க கொள்கை கோட்பாடு எல்லாமே திருடுதான். நான் இதை சொல்றவங்க அரசியல்வாதி முன்னாடி அவங்க பேசுறாங்க நல்ல பொருளும் அவங்க எதுக்கு சரியான எல்லாம் தெரியும் நம்ம உண்மைதான். அரசியல் மக்களே ஒரு சின்ன காலம் சொல்றேன் ஏன்னா இப்ப என்ன நடக்குது நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க இருந்து எனக்கு உடம்பு பக்கத்துல செஞ்சாவுக்கு கிராமம் உடம்புக்கு போறேன். இந்த திருச்செந்தூர் உடம்புடைய ரூட்ல அடிக்கடி போறது குலசேகரத்துல நடந்த விஷயம் 2011 கோயில் பக்கத்துல ரெண்டு டேங்க் இருக்கு. அது ஒரு பசாண்ட் இருக்கு. வரவங்க கோயில் போறாங்க. புதுசா ஜிஹெச் பக்கத்துல ஒரு பசாண்ட் இருக்காங்க. அது அடுத்த டேங்க் ரெண்டுக்குமே ரொம்ப தூரம்ல அதுல தான் ரொம்ப தூரம் அதுல அந்த ஹோட்டல் இருக்கு இல்லையா ஜங்ஷன் அதுக்கும் நம்ம இருக்க இடத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான். அது ஒரு பசாண்ட் இருக்காங்க. நான் அப்போ அரசியல் கிடையாது. நான் உடனே அந்த ஏரியா ஜாதி என்னையாவது கண்டுபிடிச்சு கிடைச்சா அனிதாரம் தாராளம் அனிதாரம் ஃபோன் பண்ணி ஒரு பசங்களுக்கு இது ஒரு பசங்களுக்கு லேடிஸ்டா பணத்தை சொல்ல மாட்டீங்க. வேற ஏதாவது ஒரு இடத்துல கட்டணும்னா அங்கே கட்டுங்க. இதுல கட்டாயங்க அவசியம் கிடையாது. யூஸா இருக்குது கோயத்தோடு நிறைய கோயிலுவாங்க யூஸ்லெஸ் அது அசாரமா மாட்டாங்க. இல்ல கிடையாது ஏரியாக்காரங்க கட்சிக்காரங்க கேட்கல. உடனே திருச்சி கோயில சேவ் ஆகிடுங்க. அந்த சேவை டைரக்ட்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹைகோர்ட்ல அவங்க சேவ் ஆகுறதுல கட்டி ஒரு 2-3 நாள் கட்டி கொடுத்தாங்க. ஒரு பெரிய சைன் கட்டி கொடுத்தாங்க. ஒரு வாரத்துல முடிச்சாங்க. முடிச்சாரு முடிச்சு இப்போ அது எல்லாம் எதிர்த்து போட்டோ எடுத்து நைட் வைக்கிறேன் போகலாம். அதுல இருந்தே ஒரு மாநிலத்துக்கு ஒரு போர் உதாரணத்தை தாண்டி நான் இந்த விஷயத்தை சொல்றேன். இப்போ வரும்போது நான் பார்க்கிறேன் நிறைய இடத்துல ஒரு வேறு பஸ் ஸ்டாண்டுக்கு 6 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு நிறைய அதுதான் சிமெண்ட் கட்டினா பஸ் ஸ்டாண்ட் 6 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் கட்டியிருக்காங்க. அது எத்தனை வருஷம் லைஃப் போவாங்க குறைஞ்சபட்சம் 20 வருஷம். இது ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் காலத்தில் வாழை இருக்கு அது இருக்கு காமராஜர்